இவ்வளோ நாள் போராடுறோம். நாங்கள் 4 மாசமா எத்தனை லெட்டர் எத்தனை மனு கொடுக்க முடியும்? இருக்கிற பசங்களுக்கு இடம் கிடையாது. இருக்கிற பசங்க இருக்க மற்ற பசங்களாம் வெளியில வருவாங்க. பள்ளிக்கூடம் வந்து ராணி அண்ணாதுரைன்ற ஸ்கூல் தான் வந்து இங்க காஞ்சிபுரத்துல நல்ல குழந்தைங்களுக்கு சேஃப்டி, பெண் குழந்தைங்களுக்கு சேஃப்டின்னு சொன்னதுனாலதான் இங்க கொண்டு வந்து நாங்க சேர்த்தோம். என் பையனை நான் தனியார் ஸ்கூல்ல சேர்த்துட்டு இவளுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கவே இங்க சேஃப்டியா இருக்கா, குழந்தை நல்லா படிப்பான்னு கொண்டு வந்து சேர்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல 125 பேர் படிக்கிறாங்க. பாதி பிள்ளைங்க தரையில படிக்கிறாங்க, தரையில உட்கார்ந்துருக்காங்க. இங்க பாருங்க, சுத்திலும் பாருங்க எவ்வளவு தண்ணி, இதை சுத்திலும் தண்ணி நிக்குது. இதை மிதிச்சுட்டு தான் அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அதுலயே தரையில உட்கார்ந்து சாப்பிடுற நிலைமை இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 3 கிளாஸ் ரூம்ல உட்கார வேண்டிய பிள்ளைங்களை கொண்டு வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. இதுல வந்து 17 கிளாஸ் ரூம் இருக்க வேண்டிய இடத்துல 13 கிளாஸ் ரூம் தான் இருக்கு. இதுல பாதி வந்து அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. எலிமெண்டரி ஸ்கூலும் மீடியம் ஸ்கூலும் கொண்டு வந்து இங்க கிளாஸ் ரூம் ஃபுல்லா எங்களுடைய ராணி அண்ணாதுரையோட ஸ்கூல்ல தான் அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதை அவங்க காலி பண்ணி எங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எங்க பிள்ளைங்க அதுல உட்கார்ந்து படிப்பாங்க. டீச்சிங்லயோ எங்களுக்கு தலைமை ஆசிரியர்களையோ எந்த விதமான எங்களுக்கு குறைபாடு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு நடந்துக்கல. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் எங்களுக்கு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல பிள்ளைங்க என்ன பண்றாங்க, படிக்கிறாங்களா, என்னென்ன செய்யறாங்கன்னு எல்லாத்தையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. இந்த ஸ்கூல்ல நாங்க சேர்க்க காரணமே இங்க இருக்கிற ஒழுங்குதான். பிள்ளைங்க நல்ல ஒழுங்குமுறையா படிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. இந்த டைம் ஃபர்ஸ்ட்ங்க எல்லாமே 96 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. பிள்ளைங்க டாக்டர் ஆகியிருக்காங்க. எல்லாமே பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல எங்களோட பள்ளிக்கூடத்தை எங்களுக்கு கொடுத்தா என்ன, அந்த இதை வந்து நாங்க 4 மாசமா ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம். அந்த 4 மாசமா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இன்னைக்கு பேரண்டா வந்து நாங்க கீழே உட்கார்ந்த பிறகுதான் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இத்தனை பேரும் பேசுறாங்க எங்களுக்காக. இது அன்னைக்கே எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா எங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க இந்த இடத்துக்கு வரோம். என் பிள்ளைங்க மாதிரி இனிமேலும் நிறைய பிள்ளைங்கள் வந்து இங்க சேரணும். 600 பேர் இருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்துல. அந்த 600 பேர் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இதே 750 மாறலாம், அப்புறம் 1000 மாறலாம். அதுக்கு வசதி எங்களுக்கு இருந்தா தானே பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. என் பிள்ளை இங்கே தான் படிக்கிறாங்க. அவளை வந்து இப்போ 7th 8th இருந்து நான் இங்கே போட்டிருக்கேன். அவங்க வந்து இப்போ எஜுகேஷன் பொறுத்தவரையில இந்த ஸ்கூலை வந்து குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி பொண்ணுங்க பாதுகாப்புக்கு வந்து நான் சொல்ல போனா நம்பர் 1 ஸ்கூல்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனாகவும் இருக்காங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறதுல வந்து குறைய சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இவங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா தான் போயிட்டே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வந்து 25 இருந்து 40 பிள்ளைங்க மட்டும்தான் உட்காரணும். அப்பதான் ஒரு டீச்சராலையும் நடத்த முடியும். ஆனா இங்க ராணி அண்ணாதுரை ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல 120 வரைக்கும் உட்கார்ற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு உண்டான அந்த கிளாஸ் ரூம்ஸை இந்த வெளியே இருக்கிற அந்த அலுவலகம் எடுத்ததுனால பிள்ளைங்களுக்கு இடம் இல்லை. அதனால கீழே உட்கார்ந்து படிக்கிறதுனால அவங்களால படிக்க முடியல. இன்னொன்னு பெண் பிள்ளைங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அதை ஃபேஸ் பண்ண முடியாதனால அவங்களால வந்து படிப்புல முழுசா கவனம் செலுத்த முடியல. இதே இந்த பள்ளிக்கூடத்துக்கு உண்டான பில்டிங் தாங்க சார். அதை வந்து இப்ப எங்க பிள்ளைங்களுக்காக கேட்கிறோம். இந்த ஸ்கூலோட பில்டிங் தான் அது அரசுக்கான தனிப்பட்டது இல்ல. இந்த ஸ்கூலோட சார் ஆக்சுவலா எல்லாமே வந்து வர முடிய சூழ்நிலை இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் நம்மள மாதிரி ரொம்ப தாழ்த்தப்பட்ட கண்டிப்பா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிற குழந்தைங்க தான் இங்க நாங்க சேர்த்திருக்கோம். எல்லா பேரண்ட்ஸுமே வேலைக்கு தான் போறாங்க. நாங்க எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் பேசணும். இப்ப கூட நாங்க எங்களுக்கு போன வாரம் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல எல்லா டீட்டெயிலுமே எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா பேரண்ட்ஸ் சொன்னாங்க எல்லாராலையும் வர முடியல, எல்லாரும் சார்பா நீங்களாவது போய் பேசுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்ப நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு வேண்டியது என்னன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதோ அதே மாதிரி அரசாங்கமும் இப்போ உள்ள 9-10 ஸ்கூலு அப்படின்னா ஸ்கூல் முடிகிற வரைக்கும் கேட்டு க்ளோஸ் ஆகணும். எங்களுக்கு இந்த அலுவலகங்கள் இருக்கிறதுனால யார் உள்ள வராங்க வெளியில போறாங்கிறது தெரியறது இல்ல. இதனால பெண் குழந்தைங்களுக்கு இதை பத்தி நாங்க HM கிட்டயும் பேசணும். அவங்க அதுக்கு வேணுங்கிற எல்லா ஸ்டெப்பையும் எடுத்தாங்க. ஆனா அதை வந்து இன்னும் மேலதிகாரிகள் அதுக்கான முயற்சியில எங்களுக்கு செஞ்சு தரலைங்கிறது இப்ப எங்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு வேண்டியது எங்க குழந்தைங்களுடைய பாதுகாப்பும் முன்னேற்றமும், அது மட்டும்தான்.